பிரபல ரவுடி எண்ணூர் தனசேகரன் திருந்தி வாழப்போவதாக டிஜிபி அலுவலகத்தில் குடும்பத்தினருடன் சென்று மனு அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை எண்ணூர் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடியான தனசேகரன் என்பவர் மீது சென்னையில் பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை, கொள்ளை, அடிதடி உள்ளிட்ட 50ற்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. இந்த சூழலில் வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தனசேகரன் சமீபத்தில் சிறையிலிருந்து வெளியே வந்தார். இந்நிலையில் தனசேகரன் திருந்தி வாழப்போவதாக தனது குடும்பத்துடன் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தனசேகரன் இனிவரும் காலங்களில் எந்த குற்றச்செயல்களிலும் ஈடுபட மாட்டேன் என்று தெரிவித்தார். கன்சிடர் பண்றோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் திடீர்னு இந்த மனமாற்றம்? வீட்டோட இருக்கணும், பிள்ளை குட்டிங்களோட வாழணும். சரியா, இது வரைக்கும் ஜெயில் எடுத்தது போதும் நம்மளுக்கு. சரி, ரொம்ப பாதிக்கப்பட்டாச்சு. இன்னும் பிள்ளைங்களோட வாழணுன்ற ஒரு எண்ணம் தான், வேற எதுவும் கிடையாது. நிறைய என்கவுண்டர் நடந்துட்டு வரதுனால இந்த ஒரு மாற்றம் இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. மக்களோட சேர்ந்து வாழணும், அவ்வளோதான். நல்லபடியாக இருக்கணும். எவ்வளோ கேஸ் உங்கள் மேலே இருந்தது? எவ்வளோ முடிச்சிருக்கீங்க? இன்னும் நிலுவையில் இருக்குது? நிலுவையில் இன்னும் ஒரு 6 கேஸ் இருக்கும், அவ்வளோதான். எவ்வளோ கேஸ் மொத்தம்? ஒரு 50 கேஸ் தெரிஞ்சு முடிச்சாச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.